ஸ்மாக் டவுன் ஆரம்பிச்சோடனே ஸ்மாக் டவுன் மேனேஜர் நிக்கில் ஆடிஸ் தான் பேச ஆரம்பிக்கிறார். நிக்கில் ஆடிஸ் எதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை பற்றி தான் பேச ஆரம்பிக்கிறார். அந்த மெயின் ஈவெண்ட்டில் கோடி ரோட்ஸ் வர்சஸ் கெவின் ஓவன்ஸ் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் ஜெயிச்சதுக்கப்புறம் கெவின் ஓவன்ஸ் அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த பாரம்பரியமான சாம்பியன்ஷிப்பை தூக்கிட்டு போயிருக்காரு. அந்த பாரம்பரியமான சாம்பியன்ஷிப்பை தூக்கிட்டு போன கெவின் ஓவன்ஸ் இன்னைக்கு எங்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி கோவத்தோட பேசிக்கிட்டு இருப்பார். கெவின் ஓவன்ஸுக்கு வேற வழி இல்லை, அந்த சாம்பியன் ஹிஸ்டாரிக்கான சாம்பியன், அந்த வரலாற்று சிறப்புமிக்க சாம்பியன், அதை நீ வச்சுக்க கூடாது, அது யார் யாரெல்லாம் வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி ப்ரோமோவும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் அதை சொல்லிட்டு இருந்தாரு. அடுத்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, டாக் டீம் சாம்பியன்ஷிப், அதாவது சிக்ஸ் உமன் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்சுக்காக ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா, பெனிகா பிளேயர், அதுக்கப்புறம் நயோமி அண்ட் பெய்லி, இவங்களாம் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. இந்த மேட்சுக்காக இவங்க 3 பேர் வந்ததுக்கப்புறம் டிஃபினி ஷார்டன் வருவாங்க. டிஃபினி ஷார்டன் வந்ததுக்கப்புறம் யார் வருவான்னு கேட்டிங்கன்னா, நியா ஜாக்ஸ் அண்ட் கேண்டிலே வருவாங்க. நியா ஜாக்ஸ் அண்ட் கேண்டிலே வரும்போதே இவங்க 3 பேருமே இதை பற்றி பேசிக்கிட்டே தான் வருவாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா, நயோமி, பெனிகா பிளேயர், அதுக்கப்புறம் பெய்லி, எல்லாருமே பற்றி பேசிக்கிட்டே வருவாங்க. பேசிக்கிட்டே வந்தோடனே இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். இந்த மேட்ச் 2 டீமுமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மேட்ச்ல பர்ஃபார்மன்ஸ்ல எந்தவித குறையும் இல்லை. ஆனால் இந்த மேட்ச்ல ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நியா ஜாக்ஸ் அடிபட்டு கீழே கிடக்கிறதுனால டிஃபினி ஷார்டன் தான் எப்படியாவது கேஷ் இன் பண்ணி நியூ சாம்பியன் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கேண்டிலரே அதை தடுப்பாங்க. அந்த பிரீஃப் கேஸை பிடிச்சி இழுத்துருவாங்க. இழுத்ததுக்கப்புறம் கேண்டிலரே உள்ள போவாங்க. உள்ள போனோடனே அந்த பிரீஃப் கேஸை தடுத்துட்டு உள்ள போனோடனே கேண்டிலே வச்சு நயோமி இந்த மேட்சை முடிச்சு வின் பண்ணிடுவாங்க. உண்மையான இந்த மேட்ச் நல்ல மேட்ச் தான் இருந்துச்சு. இந்த மேட்ச்ல டிஃபினி ஷார்டன் செஞ்ச தப்பால தான் இந்த மேட்ச்ல அவங்க தோக்கத்துக்கு முக்கிய காரணமாக இருந்துச்சு. இந்த மேட்ச்ல வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா, பெனிகா பிளேயர், பெய்லி அண்ட் நயோமி இந்த மேட்ச்ல வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த மேட்ச் ஒரு உமன்ஸ் 6 உமன்ஸ் டாக் டீம் மேட்ச்ல ஒரு நல்ல மேட்சாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேயே வச்சு முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ஏ டவுன் அண்டர் நிக்கில் ஆடிஸ்ட்டை போய் எங்களுக்கான மேட்ச்னு கேட்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் போங்கடா, உங்களுக்கு மேட்ச் சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லி செமிஜெயின் வந்தோடனே அனுப்பி விடுவாங்க. செமிஜெயின் பேச ஆரம்பிப்பார். நான் ராவில் இருக்கிறேன், பிளட் லைன் ஸ்மாக் டவுனில் இருக்கிறாங்க, அதனால் இதுக்கு தீர்க்க வேண்டிய கணக்கு நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் பேசிக்கிட்டு இருப்பார். அந்த நேரத்தில் அவர் பேசிக்கிட்டு இருந்த கொஞ்ச நேரத்தில் யார் வருவான்னு கேட்டிங்கன்னா, கேர்மலா ஹைஸ் வருவார். கேர்மலா ஹைஸ் நிக்கில் ஆடிஸ்ட்டை ஒரு பேப்பரை கொடுப்பாரு, என்னோட ஈவெண்ட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, செமிஜெயின் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வராது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் செமிஜெயினுக்கும் கேர்மலா ஹைஸ்க்கும் ஒரு கான்ட்ரவர்சி போவோம். அதுக்கப்புறம் கேர்மலா ஹைஸ் சொல்லுவார், நீ என்னோட ஈவெண்ட்டுக்கு வேணவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை கொடுப்பாரு. அதை கசக்கி அவர் மூஞ்சிலே அடிச்சிருவாரு. அடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, செமிஜெயினை பார்த்து சொல்லுவார், நீ உன்னை பார்த்தாலே பிளட் லைன் அடிச்சு நொறுக்கிறானோ, எங்கே பார்த்தாலும் உனக்குலாம் இதெல்லாம் தேவையா, பிளட் லைன் அடி வாங்குறதுக்குனே நீ வந்திருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் அந்த இடத்துல கலாய்ச்சிட்டு போவார். அடுத்த என்ன மேட்ச் நடந்துக்கிட்டீங்கன்னா, நிக்கில் ஆடிஸ்ல யாராவது உரண்டை இழுத்தா அவர் பிராண்ட் ஸ்டார்மனோட கோர்த்து விட்டுறாரு. அந்த மாதிரி தான் இந்த வாட்டி அஸ்டின் தேரியை கோர்த்து விட்டுறாரு. அஸ்டின் தேரிக்கும் பிராண்ட் ஸ்டார்மனுக்கும் மேட்ச் நடக்கும். அஸ்டின் தேரிக்கும் பிராண்ட் ஸ்டார்மனுக்கும் நடந்த மேட்ச்சில் இந்த மேட்ச்சில் அஸ்டின் தேரி கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவரோட பார்ட்னரான கிரேசன் வாலரோட சேர்ந்து இந்த பங்கேற்பார். ஆனால் அவரோட பார்ட்னர் உதவியால் சீட் பண்ணி ஜெயிக்க பார்ப்பாங்க. ஆனால் அதெல்லாம் தடுத்துட்டு ஒரு பிராண்ட் ஸ்டார்மன். இந்த மேட்ச்சில் கடைசியில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பிராண்ட் ஸ்டார்மனை தூக்கிட்டு அஸ்டின் தேரி தடுமாறிக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் பிராண்ட் ஸ்டார்மன் தன்னோட பவர் ஸ்லாமை போட்டு இந்த மேட்சை முடிச்சு விட்டுருவார். இந்த மேட்ச்சில் வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா, பிராண்ட் ஸ்டார்மன் இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாரு. அடுத்த பேக் ஸ்டேஜில் கெவின் ஓவன்ஸ் நிக்கில் ஆடம்ஸ் டைட்டில் கேட்டிருக்காரு. அதை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அதுக்கு பதில் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, செல்சி கிரீன் செலிப்ரேஷன் பண்ண வருவாங்க. எதை பற்றின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட யூஎஸ் சாம்பியன்ஷிப்புக்கான செலிப்ரேஷன் வருவாங்க. நான் தான் யூஎஸ் சாம்பியன்ஷிப் வச்சுருக்கேன், நான் தான் 2025 கலக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் மிச்சின் வருவாங்க. மிச்சின் வந்த உடனே பிப்பர் நீவன் போய் அவங்கள அட்டாக் பண்ண போவாங்க. அவங்கள ஸ்டிக்கை வச்சு அடிச்சு நவுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் உள்ள போய் ரிங்குள்ள போய் செல்சி கிரீன் அட்டாக் பண்ணும்போது அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க. எஸ்கேப் ஆனோடனே பிப்பர் நீவன் அவங்கள தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மேட்சில் ஜெயிக்க முடியாமல் இங்கே மீண்டும் அட்டாக் பண்ணுறது ஒரு ஃபியூடுக்கு உண்டு பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் இப்போ நடந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, 2025 ஸ்டார்டிங்கில் இவங்க 2 பேருக்கு தான் யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்சுக்கான ஃபியூடு இருக்க போகுது அப்படின்றது இப்போதைக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டும் ஆங்கிள் கிராஸா அண்டு அதுக்கப்புறம் ஹம்பிரிட்டோஸ் ஒன்றா வந்துட்டு இருக்க நேரத்தில் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் போட்டு அடின்னு அடிப்பாங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்தா ஸ்மாக் டவுன் மேனேஜர் நிக்கில் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இம்பார்ட்டன் உங்களுக்கான மேட்சஸ் நான் சொல்கிறேன். என்னன்னா, இப்போ 2 பேருமே ரிங்குள்ளே போங்க, ரிங்குள்ளே போய் அடிச்சிங்க, இங்கே அடிச்சிக்கிறது தேவையில்லாத ஒன்று அப்படின்னு சொல்லி அந்த மேட்சை ஆரம்பிச்சுட்ருவார். அந்த மேட்சை ஆரம்பிச்சோடனே 2 டீமும் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க ரிங்கில்
அடுத்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த டாக் டீம் மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணதுனால டாக் டீம் மேட்சஸ் ஸ்டார்ட் ஆகும். டாக் டீம் மேட்சஸ் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹம்பிரிட்டோ அண்ட் ஆங்கிள் கிராஸா வர்சஸ் ஸ்ட்ரைட் ப்ராஃபிட் இவங்களுக்குள்ள மேட்சஸ் நடக்கும். இந்த மேட்ச்சில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஹம்பிரிட்டோ அண்ட் ஆங்கிள் கிராஸா இவங்க 2 பேரும் மேட்டஸை தூக்கி அப்படியே வந்து பயங்கரமான தூக்கி அடிப்பாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா இந்த மேட்ச்சில் வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்ச்சில் வின் பண்ணிடுவாங்க ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வின் பண்ணி செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஆண்ட்ராய்டே பேக் ஸ்டேஜில் இருந்து ஒரு ப்ரோமோ கொடுப்பார். எதுக்கான்னு கேட்டிங்கன்னா யூஎஸ் சாம்பியன்ஷிப்புக்காக ஷின்சே நாகமுராவுக்கு எதிராக ஒரு ப்ரோமோ கொடுப்பாரு. அந்த ப்ரோமோ கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதாவது 2025 ஃபர்ஸ்ட் நடக்க போகிற ஸ்மாக் டவுன்லேருந்து 3 மணி நேரமாக மாற்றிட்டு அந்த 3 மணி நேரம் ஸ்மாக் டவுனில் மேட்ச் வந்து நடக்க போது ஃபஸ்ட்டு யூஎஸ் சாம்பியன்ஷிப்பான மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஷின்சே நாகமுரா வர்சஸ் அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டே உங்களுக்கு 2 பேருக்கு யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச். அதுக்கப்புறம் 3 மணி நேரமாக மூவ் பண்ண ஃபர்ஸ்ட் வீக் ஷோவில் இருந்து இன்னொரு மேட்ச் சாம்பியன்ஷிப் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது யாருங்கன்னா நயா ஜாக்ஸ் வர்சஸ் அதுக்கப்புறம் வந்து நயமி இவங்க 2 பேருக்கும் WWE உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் பெட்டி டேட்லேக்கு நன்றி தெரிவிப்பாங்க. எங்களுக்கு யார் அட்டாக் பண்ணால் நீ காமிச்சு கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா மோட்டார் சிட்டி மிஷினுக்கணும் ஸ்ட்ரீட் அப்படின்னு பேசிப்பாங்க. மோட்டார் சிட்டி மிஷின் சொல்லுவாங்க எங்கள் லைனில் நீங்கள் குறுக்க வராத உனக்கு இப்போ சாம்பியன்ஷிப்லாம் கிடையாது நாங்கள் தான் அடுத்து அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அப்போலோ கிறிஸ் வருவார். அப்போலோ கிறிஸ் வந்து என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா உங்களை வந்து ஆங்கிள் கிறிஸ் அட்டாக் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நான் இதை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்புவாங்க. ஸ்ட்ரீட் கன்ஃபியூஸ். அடுத்த நடந்துச்சுக்கிட்டீங்க கேம்லோ ஹைஸ் வர்சஸ் அப்புறம் செமிசைன் இவங்க 2 பேருக்கான மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து கேம்லோ ஹைஸும் நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ஏன்னா செமிசைன் போட்ட தண்டர் பவர் பாம் ஸ்பின் அவுட் தண்டர் பவர் பாம்னு சொல்லுவாங்க. அந்த பவர் பாமே வந்து அவர் வந்து கட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் வந்து செமிசைனுக்கு இவருக்கும் மேட்ச் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் என்ன முடியாதா போங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேம்லோ ஹைஸ் இந்த மேட்சை விட்டுட்டு போனோடனே என்ட்ரன்ஸ் கிட்ட போயிடுறாரு. என்ட்ரன்ஸ் கிட்ட போனோடனே பிராண்ட் ஸ்ட்ரோமன் வர்றாரு. பிராண்ட் ஸ்ட்ரோமன் இவர் அப்படியே அடிச்சு இழுத்துட்டு வந்துடலாம் உள்ள போட்டு மேட்சை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பிராண்ட் ஸ்ட்ரோமன் அப்படி பிராண்ட் ஸ்ட்ரோமன் தூக்கிட்டு வர நேரத்துலேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுவார். ஓடினவரை பிராண்ட் ஸ்ட்ரோமன் பேக் ஸ்டேஜில் போய் பிடிச்சி இழுத்துட்டு வருவார். அதுக்கு அட்லீஸ்ட் செமிசைனை வந்து யார் அட்டாக் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா பிளட் லைன் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பிளட் லைன் அட்டாக் பண்ணுறதை பார்த்தோன்னே செமிசைனை வந்து பிளட் லைன் அங்கே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ட்ரன்ஸ் கிட்ட கேம்லோ ஹைஸை தூக்கிட்டு வந்துட்டு இருந்த பிராண்ட் ஸ்ட்ரோமன் அவர் அப்படியே அங்கே போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இருக்கிற செமிசைனை காப்பாற்றுன்னு சொல்லி பிராண்ட் ஸ்ட்ரோமன் அங்கே இருந்து வருவார். வரும்போது டேமேட்டோ அவங்க என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா நான் பார்த்துக்கிறேன் பிராண்ட் ஸ்ட்ரோமன் அப்படின்னு சொல்லுவார். வெளில போய் அடிக்க பார்ப்பாரு. பிராண்ட் ஸ்ட்ரோமன் அடிக்க முயற்சி பண்ணோடனே பிராண்ட் ஸ்ட்ரோமன் அவர் அடிச்சு தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பிராண்ட் ஸ்ட்ரோமன் ஸ்டேஜில் நின்ன சோலோசிக்காவா வரியா இப்போ வரியா தனியாக தானே இருக்க வரியான்னு கேட்பாரு. அதுக்கப்புறம் வந்து சோலோசிக்காவுக்கும் பிராண்ட் ஸ்ட்ரோமனுக்கும் ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட்டில் வந்து பிராண்ட் ஸ்ட்ரோமன் வந்து சோலோசிக்காவை அடிச்சு டேக் அவுட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காதமாக ஜேக்கப் ஃபேக்டோ உள்ள வந்துடுவார். ஜேக்கப் ஃபேக்டோக்கும் பிராண்ட் ஸ்ட்ரோமனுக்கும் ஒரு பயங்கரமான ஃபீடு இருக்கும். 2 பேரும் முறைச்சிக்கிட்டு இருப்பாங்க. 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க ரெடியாக நிற்கிற நேரத்தில் டேமேட்டாங்கும் பிராண்ட் ஸ்ட்ரோமன் அட்டாக் பண்ண அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தி ஜேக்கப் ஃபேக்டோ ஒரு சூப்பர் கிக் வைக்க அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே சேர்ந்து பிராண்ட் ஸ்ட்ரோமனை அட்டாக் பண்ணி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து செமிசைனும் திருப்பி உள்ள வந்து கொஞ்சம் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி பார்ப்பாரு. அவரையும் பட்டு எல்லாரையும் அடிச்சு முடிச்சு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அடிச்சதுக்கப்புறம் அங்கே ரெஃப்ரி அதுக்கப்புறம் நிக்கி எல்லாருமே வந்து தடுத்து விட்ருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக அப்படியே வந்து பிளட் லைன் ஸ்டேஜில் நிற்கக்குள்ளே கெவின் ஓவன்ஸ் வர ஆரம்பிச்சிருவார். கெவின் ஓவன்ஸ் வந்த உடனே கெவின் ஓவன்ஸ் நிக்கிட்டு சொல்லுவார் உனக்கு இந்த டைட்டில் தானே வேணும் என் டைட்டில் தானே கேட்டால் பார்த்தாரன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் வருவார். கோடி ரோட்ஸ் வந்த உடனே வாயை மூடுறா நீ என்னடா ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல கோடி ரோட்ஸுக்கும் கெவின் ஓவன்ஸுக்கு ஒரு கான்ட்ரவர்சியாக கெவின் ஓவன்ஸ் வந்து கோடி ரோட்ஸை பார்த்து கெவின் ஓவன்ஸ் நீ என்னடா அவனுக்காக ஜெயிச்சேன் இவனுக்காக ஜெயிச்சேன் அது ஜெயிச்சேன் இது ஜெயிச்சேன் நக்கல் பண்ணுவார். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கு கான்ட்ரவர்சி உனக்கு இந்த டைட்டில் தானே வேணும் இந்த டைட்டில் தர அந்த டைட்டில் தந்துட்டு அது ஒரு பாரம்பரியமான டைட்டில் அதை வச்சுக்க நீ தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நான் கூட சாம்பியனாக இருக்கேன் நீ சாம்பியனாகவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவார். 2 பேருக்கு கான்ட்ரவர்சி உருவாகும். அதுக்கப்புறம் வந்து உனக்கு எனக்கு ஒரு ராயல் ரம்பிள் மேட்ச் அந்த லேடரில் தொங்கும் டாப் ஆஃப் த இதில் தொங்கும் லேடர் மேட்ச்சில் போய் பெல்ட் எடுக்கிறது யாருன்றது பார்க்குறது தான் மேட்ச் அப்படின்ற மாதிரி கோடி ரோட்ஸ் சொல்லுவார். நிக்கி வந்து ராயல் ரம்பிள் அந்த மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் வந்து கோடி ரோட்ஸை கெவின் ஓவன்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவார். அட்டாக் பண்ணோடனே அதுக்கப்புறம் வந்து பேக் சைடில் உள்ளவங்களாம் தடுத்துருவாங்க. கெவின் ஓவன்ஸ் சாம்பியன் தூக்கி நான் தட சாம்பியன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கத்திக்கிட்டே போயிடுவார். இதோட ஸ்மாக் டவுன் முடிஞ்சு. இந்த வாரம் ஸ்மாக் டவுன் கொஞ்சம் தரமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிருந்தாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் காமிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.